கிறிஸ்துவுகள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுவதுண்டு. பக்தி மார்க்கத்திலும் கூட பல காரியங்களை செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் விரும்புவது உண்டு. திருச்சபையின் பணிகளுக்காக தோழமை உதவி வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக நிதி அளிக்கிற மக்களும் உண்டு. ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு எனக்கு இறைவன் எல்லாம் என்று மன்றாடுகிற மக்களும் உண்டு. கொடுக்க ஒன்றுமில்லை, எனக்கு பக்தி இருக்கிறது, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. இன்றைக்கு என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் காணப்படுகிறது? Am I having useful faith or useless faith? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய விசுவாசம் பயனுள்ளதாய் காணப்படுகிறதா அல்லது பயனற்றதாய் காணப்படுகிறதா? இறைவன் விரும்புகிறது பயனுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சிறுபிராயத்தில் படித்த ஒரு கதை உண்டு. ஒரு புலவர் ஒரு மனிதரிடத்துல, தனவந்தரிடத்துல, செல்வந்தரிடத்துல வந்து அவரை புகழ்ந்து பாடி பரிசு பெற வேண்டும் என்று வந்தார். புகழ்ந்து பாடினார். இவர் பாட பாட அவர் உள்ளே திரும்பி, இவருக்கு ஒரு போர்வையை கொடு, இவருக்கு ஒரு உணவை ஆயத்தம் பண்ணு, இவருக்கு ஒரு தங்க மோதிரத்தை கொண்டு வந்து போடு என்று சொல்லி பலவற்றை சொன்னார். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. நேரம் கடந்து போனது. அப்பொழுது இந்த புலவர் அவரிடத்துல கேட்டார், ஐயா, நான் உங்களை புகழ்ந்து பாடினேன், நீங்களும் பல பரிசுகளை கொடுக்க சொன்னீர்கள், ஒன்றும் இதுவரை வரவில்லையே என்று சொல்லி கேட்டார். அப்போ அவர் சொன்னாரு, என் மனதுக்கு இதமாய் நீ பாடினாய், உன் மனதுக்கு இதமாய் நான் சொன்னேன் என்று சொன்னார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான். அள்ளி கொடுக்கிற இடத்திலே கிள்ளியும் கொடுக்க மனதில்லாத மக்களாய் காணப்படுகிற சூழல். விசுவாச வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோர்வுகள் உண்டு. இங்கே வேதத்துல யாக்கோபு எழுதின கடிதம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி வருகிறது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? அது உனக்கு தெரியாதா? விசுவாசம் என்பது கிரியையோடு இருக்க வேண்டும். டெட் வெர்சஸ் ஆக்டிவ். மரித்தோர் ஒன்றும் அறியார்கள், ஆனால் மரிப்பதற்கு முன்பு அறிந்தவற்றை செயலாற்றுவதற்கான திராணியும் திறமையும் இருக்கும் பொழுது அதை செய்ய வேண்டும். செயலும் செயலற்றதும், செயலும் செயலற்றதும். என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் செயலற்ற நிலையிலே அல்ல, என்னுடைய விசுவாசம் செயல்படுத்துகிற ஒரு விசுவாசமாய் காணப்பட வேண்டும். அந்த செயல்படுத்தும் விசுவாசமாய் காணப்படும் பொழுது மட்டும்தான் அது நிறைவை தரும். இரண்டாவதாக, பிலீவிங் வர்சஸ் டூயிங். நம்பிக்கையும் செயல்பாடும். நான் எதை நம்புகிறேனோ அதை செய்கிற மன தன்மைகள் காணப்பட வேண்டும். பாருங்கள், வேதத்திலே ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு அற்புதமான மனிதர், விசுவாசத்தின் தகப்பன். அவனை பார்த்து பல்வேறு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். இவனும் ஆண்டவருக்கென்று பல காரியங்களை செய்வதிலே அர்ப்பணித்தான். பல இடங்களிலே அவன் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். அவனிடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு மகனை தருகிறார். தந்த மகனை அவர் சொல்லுகிறார், எனக்கு அவனை பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் யார்? விசுவாசி. ஆண்டவர் விசுவாசிக்கிற இவனிடத்துல ஒரு கிரியையை எதிர்பார்க்கிறார் ஆண்டவருக்காக. அவன் என்ன செய்கிறான்? அந்த கிரியை நடப்பிக்கும்படியாக மகனை அழைத்துக் கொண்டு செல்கிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைய விசுவாச வாழ்க்கையில என்னுடைய விசுவாசம் அர்த்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். I must have a useful faith in my life. அப்படி இருக்கும் பொழுதுதான் என்னிலே இறைவன் மகிமைப்படுவார். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரிடத்தில் அர்ப்பணிப்போம், மேன்மைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய மேலான மேன்மையான பாக்கியங்களை நாங்கள் பெற்று கிரியை செய்கிற விசுவாசத்தோடு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும்.
எடுத்து பயன்படுத்தணும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே. ஆமென்.